ஆம்லெட்னு டைட்டில் பார்த்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ஏதோ பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லைங்க, இந்த முட்டைக்கோஸை வச்சுதான் அருமையான ஒரு ஆம்லெட் பண்ண போறோம். ஸ்கூல் காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது ரொம்ப சிரமமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இது ஒன்னே போதும் பிரேக்ஃபாஸ்ட். நான் இன்னைக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்க தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. அந்த வெண்ணெய் லைட்டா உருக ஆரம்பிச்ச உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு தான் பண்றேன், அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியா அரிஞ்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமோ இல்ல பெரிய வெங்காயமோ அதுவும் சேர்த்துட்டு சிம்ல கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சமா போட்டா போதும். இப்ப இது எதுக்கு அப்படின்னா, இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு. பாதி வெந்தா கூட போதும், இல்ல உங்களுக்கு பச்சையா சாப்பிடுறதுக்கு ஓகேன்னா அப்படியே நீங்க முட்டையில கலந்துக்கலாம். இப்ப சிம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதி வெந்துருங்க. அதுக்குள்ள நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த அளவு முட்டைக்கோஸ்க்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இது எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்னைக்கு பசங்க எல்லாம் காலையில கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒருத்திக்கு மட்டும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதை பண்ணங்க. நான் இன்னைக்கு 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு முட்டைக்கோஸ்க்கு நீங்க இன்னொன்னு 3 கூட எடுத்துக்கலாம். எனக்குன்றதுனால 2 போதுன்றதுனால எடுத்திருக்கேன். உடச்சு ஊத்திக்கலாம் ஒரு கப்ல. இப்ப இதே வந்து நீங்க முட்டைக்கோஸ் வேக வைக்காம பண்றதா இருந்தா இது கூடவே இந்த முட்டை உடச்சு ஊத்துனது கூடவே முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்க மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்ததுன்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் கரைஞ்சு வந்துடும். முட்டைக்கோஸ்க்கு பதிலாக மஞ்சள் பூசணிக்காய் துருவி சேர்த்து பண்ணீங்கனாலும் அருமையா இருக்குங்க. இப்ப முட்டைக்கோஸ் வெந்துருச்சு, அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்க்கிறேன். நீங்க கருவேப்பிலை இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. எல்லாமே நடுவுல இருக்கிற மாதிரி ஒண்ணு சேர்ந்துருங்க. ஏன்னா இது மேலதான் நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை கலவையை ஊத்த போறோம். இப்போ அடுப்பு கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்தே சிம்ல தாங்க இருக்கு. இப்ப இந்த முட்டை கலவை அப்படியே வந்து மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஓரம் வரைக்கும் வர மாதிரி அந்த முட்டையோட கலவையை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வெண்ணெய் சேர்த்ததால எண்ணெய் திரும்ப சேர்க்கல. உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா காய் வதக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. மெதுவா திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. சிம்லயே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா டக்குன்னு வந்து ஒரு மாதிரி கருப்பாயிரும். அவ்வளவுதான். 2 பக்கம் வெந்துருச்சு பாருங்களா, பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா திக்கான வந்து ஒரு ஆம்லெட். இது காலையில சாப்பிட்டுட்டு போனா போதும், மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க முட்டைக்கோஸோட அளவை குறைச்சுக்கோங்க.